Hi friends, welcome back to the show. This is PMS Bikes. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சூப்பரான என்டாஸ்மெண்ட் டீசல் புல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேல் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே ஃபேமிலியில் ஓடின வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி எல்லாம் பார்க்குறக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கார்னில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் லிஸ்ட் இந்த நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வண்டி பற்றி பார்க்கலாம். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1981 மாடல் ஃப்ரெண்ட்ஸ். 1981 மாடல் என்டாஸ்மெண்ட் டீசல் புல்லட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஃபேமிலியில் ஓடின வண்டி தான், சரிங்களா. 1981 ஒரே ஃபேமிலியில் ஓடின வண்டி. ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நேம் மாறிக்குது. நான் இந்த வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை வாங்கினேன். டேரக்ட் ஓனர் தான் வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி உங்களுக்கு 2029 வரைக்குமே கார்னில் இருக்கும். 2029 வரைக்கும் எஃப்சி கார்னில் இருக்குது. இன்சூரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னில் இருக்கும். அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கார்னில் இருக்கும். மெயினாக டேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2032 வரைக்கும் கார்னில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2032 வரைக்கும் கார்னில் இருக்குது. நீங்கள் இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். பழைய ஆர்சிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஆர்சிலேருந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே மாறிடுச்சு. இதான் புக் டீட்டெயில்ஸு. நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணால் போதும். வண்டி அவுட்லுக்கெலாம் பாருங்கள். நான் அவுட்லுக் சொல்லவே தேவையில்லை. பிளாக் டீலக்ஸு லுக் எல்லாமே நல்லா இருக்குது. அவுட்லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக ரெடி பண்ணுது, சரிங்களா. பெயிண்டிங் மட்டும் இப்போ தான் ரீசெண்டாக ரெடி பண்ணுது. அவுட்லுக்கெலாம் பாருங்கள். பெயிண்டிங் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டி எடுத்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்குண்டான ஃபோட்டோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன் பாருங்கள். வண்டி என்னென்ன பூசு போட்டுக்குது, என்னென்ன ஸ்பேஸ்லாம் பூசு போட்டுக்குது, என்னென்ன ஒர்க் பண்ணிக்குது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு அப்படியே தெளிவாக சொல்கிறேன். அப்படியே ஃப்ரெண்டில் சொல்லலாம். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. 4 ஆக்ஷன் நல்லாயிருக்கும் வண்டியில். ஸ்பீடோமீட்டர் பாக்ஸு, இன்னர் பூஸு. வண்டி நம்பர் பார்த்துக்கோங்க, TDQ 4399. லோக்கல் ஈரோடு வண்டி ஃப்ரெண்ட்ஸ் இது, சரிங்களா. TDQ 4399 4399. 2 இண்டிகேட்டர்ஸ் பூஸு. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்ஸ் பெரிய ஆரன் போட்டுது. ஆரன் இல்லாமல் சூப்பராக இருக்கும். வண்டியில் ஒரிஜினாலிட்டி அந்த டபுள் பம்பர் போட்டுது ஃப்ரெண்ட்ஸ். டூம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். ஆட்டோபால் டூமு. சிட்லைட் செட்டு பூஸு. அப்புறம் எனக்கு இந்த வண்டியில் மெயினாக புதுசே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஸ்பீடோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வண்டியோட வந்து ஒரிஜினல் ஸ்பீடோமீட்டர் என்ஃபீல்டு இண்டியான்னு போட்டுருக்கு பாருங்கள். பக்கா ரன்னிங் கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பீடோமீட்டர்லாம் நல்லா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த வண்டியோட ஹேண்டில் பார் ஒரிஜினல் தான், சரிங்களா. ஒரிஜினல் பட்டர்ஃப்ளை ஹேண்டில் பாரு. வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ் மீட்டர் பூஸு, சாவி செட்டு பூஸு, இந்த சுவிட்ச் செட்டு பூஸு ஃப்ரெண்ட்ஸ். லெஃப்ட் சுவிட்ச் செட் பூஸு, லிவர், யோக்கு, கிளச் ஒயரு, எக்ஸலேட்டர் ஒயரு, ஆஃப் சோக் ஒயரு எல்லாமே வந்து மாற்றிக்குது வண்டியில். அதே மாதிரி டீலக்ஸ் பேடு வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஓல்டு டீலக்ஸ் பேடு. இது வந்து 90s மோனோகிராம் போட்டுருக்குது. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி சொல்லணும்னா இது வந்து 5 HP இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. 5 HP இன்ஜின் கண்டிஷன் நல்லாயிருக்கும். மெயினாக வண்டியில் பம்பு நாசு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ஸ்லோ ஸ்பீடு அருமையாக ஓடும். நான் நேற்று ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டைம் நான் உங்களுக்கு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். வண்டி இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கும். பீட் சவுண்ட் ஒவ்வொன்றும் நின்று கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த பாக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பூசு போட்டுக்குது, சரிங்களா. லாக் பூசு போட்டுக்கிறேன். இந்த லாக்கும் இந்த டீகம்ப்ரஸர் சோக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூசு போட்டுக்குது. வண்டி ஓட்டுறக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி 5 HP சைடு பெட்டு. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வைப்ரேஷன் இல்லை. மெயினாக ஓட்டுறக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். வண்டியில் நம்ம வைப்ரேஷன் இல்லை. நீங்கள் ஒரு 60க்கு மேலே போயிட்டீங்கன்னா வண்டி ஓட்டுறதே தெரியாது. நல்லாயிருக்கும் வண்டி. லுக்கெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி சீட்டு பூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். சீட்டு, டேங்க் கவர் எல்லாமே வந்து பூஸ் தான் போட்டிருக்குது. சைலன்சரு ஓல்டு சைலன்சர் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் சைலன்சர் பழசு. கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். பேக் டயர் பாருங்கள். பேக் டயர் பூசு போட்டுக்குது. பேக்கில் டேஞ்சர் அசம்பிளி, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே மாற்றிக்குது.
அதே மாதிரி இந்த வண்டியில் செயின் ப்ரைட் பூசு போட்டுக்கிறேன் சரிங்களா. வண்டியில் வந்து செயின் ப்ரைட் அவுட்டு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ப்ரைட் பூசு போட்டு வண்டியில் ஸ்டே பூஸ் அடித்து பிரேக் ஷூ போட்டு எல்லாமே வந்து வச்சுக்கிறேன். பேரிங்கும் பூசு போட்டுக்கிறேன் சரிங்களா. செயின் ஸ்ப்ரைட்டு, ஸ்டே புஷ்ஷு, பேரிங்கு, பிரேக் ஷூ எல்லாமே பூசு இந்த வண்டியில். அதே மாதிரி பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரி ஒர்க்கிங்கு, ஒயரிங் எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணிக்குது. ஒரு ஒயரிங்கில் எந்த விதமான ஃபால்ட்டும் இருக்காது. வண்டியில் ஹெட்லைட் வெல்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டி எடுத்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஓட்டலாம். நீங்கள் எந்த ஒர்க்கும் இப்போதைக்கு பண்ண தேவையில்லை. நீங்கள் ஏதாச்சும் உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம். வண்டி எடுத்தால் அப்படியே ஓட்டலாம். ஆயில் சர்வீஸ் முதல்ல எல்லாமே பண்ணிக்குது. அடுத்த 3000 கிலோமீட்டர் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த வண்டியில் ட்ராபேக்னா என்னென்னு கேட்டால் இந்த பில்லின் ஹோல்டர் குரோம் கம்மியாகுது. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பில்லின் ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா குரோம் கம்மியாகுது. அதே மாதிரி ஃப்ரண்ட் டயரு ஒரு ஆஃப் கண்டிஷனு. மற்றபடிக்கு வண்டியிலலாம் எந்த ட்ராபேக்கும் இல்லை. தான் வண்டியோட ஓவரால் லுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இன்ஜின் கண்டிஷன் பார்த்துக்கோங்க. இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி பீட் சவுண்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்லோ ஸ்பீட் நின்று ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி வண்டி எங்கேயும் ஆஃப் ஆகாது. பம்ப் நாஸ்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஹார்ன் போன பாருங்க, ஹார்ன்லாம் சூப்பராக இருக்கும். பல்பு மல்டி கலர் உள்ளேயும் கொடுத்துருக்குது. இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. லைட் வெல்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருப்போம். இந்த வண்டியில் ஒரு ரைடு போயிட்டு நம்ம ப்ரைஸுக்கு பார்த்து நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஹலோ கைஸ், வாங்க வண்டியில் ஒரு ரைடு போகலாம். இந்த வண்டியில் பிடிச்சதே நான் வீடியோ சொன்ன மாதிரி இந்த ஸ்பீடோமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட வரப்போ இந்த ஸ்பீடோமீட்டர் ஒர்க்கிங் இல்லை. இப்போ ஒர்க் ஆனோடனே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரிஜினல் ஸ்பீடோமீட்ரு கிடைக்காது. பிக்கப் வந்து நான் 5 HP இன்ஜின் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் 5 HP கேட்டிருந்தீங்க, அதனால தான் அந்த வண்டி எடுத்தேன். நம்மகிட்ட அதிகமாக 5 HP எதுவும் சிக்கலை ரீசெண்டாக. வண்டி பாருங்கள், கீர் ஸ்லிப்பிங் இல்லை. வண்டி ஓட்டுறக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஹார்ன் பக்காவாக இருக்கும்.
வண்டியில் வைப்ரேஷன் இல்லை பெருசாக, நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் இந்த வண்டி லாங் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஒரு 60க்கு மேலே போயிட்டீங்கனாலே வண்டியில் பெருசாக ஒன்றும் வைப்ரேஷன் தெரியல. நல்லா மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில். சரிங்களா, நல்லா மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் ஓட்டின விதத்தில் நீங்கள் ஒரு 70 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வண்டியில். நல்லா இருக்குது. நல்லா இருக்குது வண்டி, ஓட்டக்கலாம் டீசெண்டாக இருக்குது. ஃப்ளாஷர்லேருந்து எல்லாமே புதுசு வண்டியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்து நான் வீடியோ முடிச்சுக்கலாம். வண்டியில் ஓட்டுறதுலாம் நல்லா இருக்குது. நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்லோ ஸ்பீடெலாம் பாருங்கள், நல்லாவே ஓடும். ஓகே, இந்த வண்டியோட ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்து நான் வீடியோ முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங் வீடியோ ரைட் பண்ணாலுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வண்டியை பற்றி நான் ஓவராலாக எல்லாமே சொல்லிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஏகப்பட்ட ஒர்க் பண்ணிக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கார்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா 2029 வரைக்குமே கார்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 இயர் கார்டில் இருக்குது. டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2032 வரைக்கும் கார்டில் இருக்குது. பழைய ஆர்ஸ் வந்து ஸ்மார்ட் கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. வண்டியை பற்றி ஓவராலாக எல்லாமே சொல்லிவிட்டேன். ஓகே, இப்போ அப் டு பாயிண்ட் நம்ம ஃபைனலாக ப்ரைஸ் செக்மெண்ட் வரலாம். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,12,000 ஃப்ரெண்ட்ஸ், 1,12,000. இந்த வண்டி வாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். நம்ம லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னொரு சூப்பரான ஒரு வண்டியோட ஒரு நல்ல கண்டவங்க வந்து சந்திக்கிறேன். Until then, this is PMS signing off. Thank you friends.